எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி சாம்பார் ரசத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாகவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சாப்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் சாப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி. அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், ஏன்னா இதை நம்ம வந்து ட்ரையாக தான் பண்ண போகிறோம். அது பாக்கி இருக்க தண்ணி நம்ம சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வேக வைக்க போகிறோம். இதை வந்து ரொம்ப வேக வச்சிடாதீங்க, ஒரு 75% வெந்தால் போதும், இல்லாட்டினா அது கறி தனியாக போன் தனியாக வந்துடும். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டீம் போயிட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மட்டன் நல்லா வெந்துட்டுது. ஆனால் கறியும் போனும் தனியாக வராமல் நல்லா வெந்திருக்குது. ஆனால் தண்ணி இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ அடுப்பு திரும்பி ஆன் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம சுண்ட வச்சிட போகிறோம். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மசாலா போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். அப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டு 4லேருந்து 5 பல். அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம். அப்புறம் தயிர் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம். பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டன் பீசஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் ஒரு மட்டன் பீசஸாக எடுத்து இதில் சேர்த்து மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தடவி விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி உடனேவும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம மசாலா தடவியாச்சு. நான் இன்றைக்கி உடனே தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தவாவில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு தவா சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு 4 பீஸ் தான் வந்தது ஒரு டைமில். இப்போ எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிட்டுது. நம்ம திருப்பி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தாங்ஸ் யூஸ் பண்ணி திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டுட்டு இது இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டுது. நம்ம இதை திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும் இது. இப்போ நம்மளோட கிறிஸ்பியான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி சாம்பார் ரசத்து கூட சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பாக்கி இருக்கிற மட்டன் சாப்ஸையும் நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்னோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். அன்று அறிவாம் என்னது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாட் துணை. அதாவது அறத்தை செய்யாது விட்ட நாள் இல்லை என்று சொல்லும்படி ஒருவன் அறம் செய்தால் அச்செயலே அவன் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும் என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.